யாருன்னு கேக்குறான் தம்பி, சொல்லு. நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன வந்துச்சு? என் வண்டியில கூட்டிட்டு போன பொண்ணை பத்தி பேசுறியா? ஒரு பொண்ணு இல்ல, எத்தனை பொண்ணு கூட வேணா பழகுவேன். அதெல்லாம் கேட்க நீங்க யாரு? டேய், நாங்க யாரா? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஊர் சுத்தினா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? டேய், நீ என்ன கேக்குற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அரசியை கை நீட்டுறேன். எங்க முன்னாடி அசிங்கமா பேசுறேன். இன்னைக்கு காலையில கூட அவளை அடிக்க கை வாங்கினேன். இப்ப என்னடா வேற யாரு கூடயும் சுத்திட்டு இருக்க? என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டியா? அவளுக்கு அண்ணன் நான் இருக்கேன், அவளுக்கு குடும்பம் இருக்கு. ஏய், இப்ப மூஞ்சிய பாக்கவே அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. ஏய், என்ன ஆணவமா பேசிட்டு இருக்க நீ? பல்ல உடைச்சிருவேன். உன் முகரைக்கு வந்து கியூல வர நிப்பாளுங்க. நிக்கிறாங்கதான். எனக்கு இருக்கிற வசதிக்கும் அந்தஸ்துக்கும் கியூல வந்து நிக்கிறாங்கதான். இவ போய் தொலைஞ்சிட்டானா நான் அவங்கள யாரையாவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன். குமாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இருமினா, ஏன் தம்பி, நீங்க தானே ஆசைப்பட்டு கூட்டிட்டு போய் என் வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களே இப்படி பேசலாமா? அக்கா கம்முனு இருங்கக்கா. அவனுக்கு போய் நீங்க வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துட்டேன். யாரு? நான் ஆசைப்பட்டனா? அதுவும் இந்த மூஞ்சிய. டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா ஓவரா பேசுற? டேய், அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ணுவேன்? வாடா. Get out. ஏய்